உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி கண்ணா, ரொம்ப நன்றி. திருவாசகம் எனும் தேன் 26 கீர்த்தி திரு அகவல் பாகம் 8 பகுதியில் தேங்க்யூமா பகுதியில் பேச வருகிறார் சித்தாந்த நவமணி சிவத்திரு சுப்பராயன் அண்ணா அவர்கள். மரியாதைக்குரிய திரு அருள்ஞானி அவர்களை குருநாதராக பெறும் பாக்கியம் பெற்றவர். பல ஆண்டுகளாக சிவப்பணி ஆற்றி வருகிறார். வாருங்கள் அண்ணா. சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை. மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்துவேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்துன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவருட்கருணையையும் எளியனை செந்நீரிலே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடி தாமரைகளையும் அருட்குருநாதரின் திருவடி தாமரைகளையும் முதற்கண் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி எழில் ஞான பூசையாம் இந்த ஞான உலாவினை தொடர்ந்து வாரந்தோறும் தொய்வில்லாமல் சீரோடும் சிறப்போடும் நடத்தி வரும் மும்பை முரளி ஐயா உள்ளிட்ட குழுவினரையும் இன்றைக்கு தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி மாதங்கி அவர்களையும் அடியனுக்கு முன்பு பல்வேறு நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பாடல்களை பாடிய பெருமக்கள் அனைவரையும் குறிப்பாக போற்றுதலுக்குரிய இலக்கிய மேகம் ஐயா அவர்களையும் அடியேன் மனமொழிமையாகிய முக்கரணங்களாலே வணங்கி மகிழ்கின்றேன். நாம் கீர்த்தி திரு அகவல் என்ற பகுதியை சிவபுராணத்திற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பகுதியை தொடர்ந்து நாம் மாதந்தோறும் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 8வது பகுதி திருவாசகம் என்னும் தேன் 26வது பகுதி என்று நமக்கு சொல்லியிருந்தார்கள் அம்மா. அதுல கீர்த்தி திரு அகவலிலே மொத்தம் 146 அடிகள் இருக்கின்றன. இதுல இதுகாரும் நாம் 51 வரை சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து 52வது அடியிலிருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். நம்ம கீர்த்தி திரு அகவல் என்று சொல்லும் போது நிறைய இந்த திருவிளையாடல் புராணங்கள் எல்லாம் நமக்கு நிறைய எடுத்து காட்டப்பட்டன என்று சொன்னோம். அதையே இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கின்றோம். 52, 53வது அடிகளை நாம் இன்றைக்கு முதலிலிருந்து பார்க்க தொடங்கலாம். வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் என்பது 52, 53வது அடிகள். வாதவூர் என்று சொன்னால் நமக்கு மதுரைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர், அது திருவாதவூர் என்று அழைக்கப்படும். இந்த திருவாதவூரிலே அவதாரம் செய்தவர் தான் நம்முடைய திருவாசகத்தை அருளி செய்த மாணிக்க வாசகர். அவருக்கு இயற்பெயர் என்ன நமக்கு தெரியாது. அந்த ஊரிலே அவர் பிறந்ததனால் அவதாரம் செய்ததனால் அவருக்கு திருவாதவூரர் என்று அவருக்கு இயற்பெயர் என்று சொல்லப்படும் புராணங்கள்ல. அந்த ஊருக்கு ஏன் அந்த வாதவூர் என்று பெயர் வந்தது என்று சொன்னால், வாதம் என்று சொல்லக்கூடிய வாயு பூஜித்த தலம், அதனால அந்த ஊருக்கு வாதவூர் என்று பெயர் வந்தது. அது திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதவூர் என்று அந்த ஊருக்கு பெயர். இன்றைக்கும் அந்த ஊர்ல ஒரு பெரிய, அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் போனீங்கன்னா மணிவாசகர் அவதாரம் செய்த ஒரு தலம். அந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த கோயிலே ஒரு சீரமைப்பு இல்லாமல் அப்படி இருந்தது. இன்றைக்கு அது ஒரு பெரிய இடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய பணியை எடுத்து அது அடுத்த மாதம் அந்த இடத்திலே எப்படி 3 வகையான ஒரு கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது 365 நாளும் திருவாசகம் முற்றுவதல் செய்யலாம்.
முன்பே அங்க ஒரு அன்பர்களை வந்து அவங்க பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அவரை தொடர்பு கொண்டு வருடந்தோறும் நீங்க அங்க வந்து முற்றோதல் செய்யலாம். நாங்க வந்து இப்ப கடலூர்ல இருந்து அங்க வரேங்க, ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக சொல்லி இந்த தேதியில நீங்க வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல போய் இங்க இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் எல்லாம் சென்று முற்றோதல் செய்யலாம். அதுக்கு ஒரு இடம். அப்படி முற்றோதல் செய்ய போனா அவர்களுக்கு உணவு வேணும் இல்லையா? அந்த உணவுக்காக ஒரு இடம். அப்ப இங்க இருந்து கடலூர்ல இருந்து நாங்க திருவாரூர் போறோம்னா முதல் நாளே போவோம், தங்கணும். அப்ப தங்கறதுக்கு ஒரு இடம். இப்படி 3 வகையான இடங்கள் அந்த இடத்துல தயார் செய்யப்பட்டு அடுத்த மாதம் அந்த இடம் திறக்கப்பட உள்ளது. அதனுடைய சின்ன சின்ன விவரங்கள் எல்லாம் நம்முடைய அந்த ஒளி மாத இதழில கொடுத்திருக்கிறோம். நீங்க வரக்கூடிய நண்பர்கள் அதை பார்க்கலாம். இது எதற்காக சொன்னேன்னா, திருவாதவூர் அவ்வளவு சிறப்புடைய ஊர். அது இன்றைக்கு அதுல இப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு 3 இடங்கள், முற்றோதல் செய்யக்கூடிய இடம் தனி, அதுக்கு உணவு அடியார்கள் உணவு உண்பதற்கான இடம் தனி, அப்புறம் தங்குவதற்கான இடம் தனி. இப்படி 3 வகையான இருப்பிடங்கள் அந்த இடத்துல பக்கத்துல அமைக்கப்பட்டுள்ளது என்ற தகவலை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அந்த ஊரில் வந்து மணிவாசகர் அங்கதான் பிறந்தார், அவதாரம் செய்தார். அங்க இறைவன் அவருக்கு அந்த பாத சிலம்புலியை காட்டினார் என்ற செய்தியை இங்கு குறிப்பிடுகிறார். அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை மணிவாசகர் இந்த 2 அடிகளில் குறிப்பிடுகிறார். இந்த பாத சிலம்புலி என்பது ஒரு நுட்பமான ஒரு செய்தி. நம்மளுடைய நாயன்மார்கள்ல சேரமான் பெருமாள் நாயனார் என்று ஒருவர். அவருக்கு பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கழறிற்று அறிவார். ஒரு அடுத்தவர்கள் நினைப்பதை நினைப்பார். அவருக்கும் இறைவன் என்ன செய்வாராம், தில்லையிலே இருக்கக்கூடிய அந்த சிலம்பொலியை ஒவ்வொரு பூசை நிறைவிலும் அந்த ஒளியை ஒலிக்க செய்வாராம் இறைவன். அத அழகா தெய்வ சேக்கிழார் பெரிய புராணத்துல ஒரு பாடல்ல நமக்கு அருளி செய்வார். வாச திருமஞ்சனம், பள்ளித்தாமம், சாந்தம், மணி தூபம், தேசில் பெருகும் செழும் தீபம் முதலியனவும் திரு அமுதும் ஈசற்கு ஏற்ற பரிசினால் அருச்சித்து அருள எந்நாளும் பூசை கமர்ந்த பெருங்கூத்தர் பொற்பார் சிலம்பின் ஒளி அளித்தார். ஒவ்வொரு நாளும் அந்த சிலம்பின் ஒளி அவருக்கு கேட்குமா. அது ஒரு நாள் கேட்கல, ஏன்னு கேட்டா அது சுந்தரருக்காக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புராணங்கள் போகும். அது இருக்கட்டும், அந்த ஒளி கேட்கும். அதுதான் இங்க செய்தி. அத அழகா இது வந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சைவர்களுக்கு 2 கண்கள், தோத்திரமும் சாத்திரமும். தோத்திரங்கள் 12 நூல்கள், சாத்திரங்கள் 14 நூல்கள். அந்த சாத்திர நூல்கள்ல திருவுந்தியார் என்று ஒரு நூல் இருக்கிறது. அதுல ஒரு பாடல்ல அழகா சொல்றாங்க, திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற, நேர்பட அங்கே நின்று உந்தி பெற. அந்த திருச்சிலம்பு ஓசை ஒளி 2 சொன்னாங்க, ஓசை ஒளி. இந்த ஓசை என்பது அது நுட்பமா நமக்கு கேட்கக்கூடிய அது அகச்செவி என்று சொல்லலாம். அந்த ஒளி என்று சொன்னால் அது உணர்விலே நாம் உணர்வது. அந்த உணர்வைதான் இறைவன் காட்டுகிறார் அப்படின்னு சொல்லி, வாத ஊருனில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் சொன்னாரு. பாத சிலம்புல ஏதோ கொலுசு சத்தம் போல ஏதோ அவரு கடல் அணிந்திருப்பார், கடல்ல ஏதோ அணிந்திருப்பார். அந்த சத்தம் நம்ம புற தோற்றத்திலே நினைத்து கொள்ளக்கூடாது. அது அகத்திலே உணர்விலே வரக்கூடியது. ஏன்னா அவருக்கு மட்டும் கேட்கக்கூடியது. அப்ப யாருக்கு கேட்கும்? பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே இறைவன் அந்த ஒளியை உண்டாக்குவான் என்பதுதான் கருத்து. அதுல பாத சிலம்பொலி காட்டிய, அந்த காட்டியன எங்க காட்டிய, நமக்கு கண்ணில் காட்டிய இல்ல, உணர்வில் காட்டிய என்பது பொருள். ஏன்னா நம்ம இந்த ஊனக்கண்ணால இறைவனை பார்க்க முடியாது. அதனால ஞான கண்ணாலதான் இறைவனை பார்க்க முடியும். அதுதான் உணர்வு. அந்த பண்பு அப்படின்னு சொன்னா அது இறைவனுடைய கருணை. அந்த இறைவனுடைய கருணை என்று சொன்னால் சக்தி. சக்தி தான் அம்பாள். ஐயா இலக்கிய மேகம் கூட சொன்னாங்க, சிவமும் சக்தியும் வேறு வேறு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. காளிதாசர் சொல்லுவான்னு சொன்னாரு. சாத்திரங்கள்லயும் அப்படிதான் சொல்லப்படுது, 2 வேறு வேறு இல்ல. அதான் அவனுடைய கருணை தான் சக்தி, ஆற்றல், அம்பாள், எல்லாமே அதுதான். இதுதான் வாத ஊரனில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும்னு சொல்றாரு. அப்புறம் 2 அடி 54, 55. திருஆர் பெருந்துரை செல்வனாகி கருஆர் சோதியில் கறந்த கள்ளமும். திரு என்று சொன்னால் அழகு என்று ஒரு பொருள் இருக்குது. திருஆர் அப்படின்னா அழகு நிறைந்த, பெருந்துரைன்னு சொன்னா திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையில தான் அவருக்கு குருநாதராக இறைவனே வந்தார், மணிவாசக பெருமானுக்கு. அதான் சொல்ற திரு ஆர்னா அழகு நிறைந்த என்பது பொருள். அழகு நிறைந்தனா என்ன பொருள்னா அந்த அழகு எப்போதும் மாறாமல் இருக்கும். நாமே இப்ப வந்து ஞான உலாவுக்கு வரோம், நல்ல ஒரு மேக்கப்போட வரோம் அப்படின்னு சொன்னா ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மேக்கப் எல்லாம் போட்டு கொஞ்சம் மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். ஆனா
இறைவனுடைய அழகு இருக்குது பாருங்க, எப்போதும் மாறாத அழகு. அதுதான் அந்த அழகு நிறைந்த என்பது பொருள். அதான் நம்ம காலையில பவுடர் அடிக்கிறோம், ஒரு மணி நேரத்துல கலைஞ்சிரும். அப்படிலாம் அவருக்கு கலையாதான். அதுதான் திருஆர்னா மாறாத அழகு உடையவர் இறைவன். இந்த திருஆர் பெருந்துரை செல்வன், திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய செல்வன் ஆகின்னு சொன்னார். செல்வன் ஆகினா இறைவன் குருநாதராக ஆச்சாரிய திருமேனி தாங்கி மணிவாசகருக்காக திருப்பெருந்துறையில வருகிறான் இல்லையா, அதுதான் சொல்றாரு செல்வன் ஆகி. அந்த செல்வன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞானசம்பந்தர் சிதம்பரம் தில்லையில ஒரு பதிகம் பாடுவார். செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமேன்னு சொல்லுவார். இறைவன் சொல்லும்போது செல்வன் கழல் ஏத்தும் செல்வம் செல்வமே அப்படி சொல்லுவார். அந்த திருஆர் பெருந்துரை செல்வனாகி கரு ஆர் சோதியில் கறந்த கள்ளமும். அந்த சோதி கரத்தல் அப்படின்னா மறைதல், நமக்கு தெரியும். சோதியில் மறைந்தார் இறைவன். இவருக்கு எல்லா உபதேசமும் செய்யறாரு. செய்துட்டு என்ன பண்ற, ஒரு சோதியில நீ தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அதனுடைய இதுதான் வெளிப்பாடுதான் நிறைய பாடல்கள்ல மணிவாசகர் திருவாசகம் முழுக்கும் பாடியிருப்பார். அப்ப சொன்னார் இல்லையா, அந்த சோதியில வருது, இறைவனை சோதியிலே கலந்து விடுகிறார். அது சொல்லுங்க, சோதியில் கறந்த கள்ளமும் சொல்லியிருக்கலாம். ஆனா சொல்லும் போது ஒரு அடை தந்தாரு சோதிக்கு, கருஆர் சோதி. அந்த சோதி தான் அது ஒளி. ஒளிதான் ஞானத்திற்கு அடையாளம். அந்த ஞானத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்ட சோதிக்கு ஒரு அடை தந்தாரு, கரு ஆர்னு. கரு அப்படின்னு சொன்னா நமக்கு தெரியும், எல்லா பொருளுக்குமே முதலாக இருக்கக்கூடியவன் இறைவன். அதனாலதான் கரு ஆர், கரு வித்துன்னு சொல்றோம் இல்லையா, இதுதாங்க வித்து அப்படின்னு சொல்றேன். அப்ப எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கக்கூடியவன் இறைவன். அப்படிப்பட்டவன் தான் சோதியாக இருக்கிறான்னு சொல்றாரு. அப்புறம் வேற எப்படி சொல்லலாம் அந்த கரு ஆர் அப்படின்னா, பிறவி இருக்குது இல்லையா, நம்முடைய பிறவி இருக்குது இல்லையா, நம்ம கருவிலே தோன்றுகிறோம் இல்லையா, அந்த பிறவி கருவை நீக்கக்கூடிய தன்மை அவன் ஒருவனுக்கு தான் உண்டு. அதுதான் கரு ஆர் சோதி அப்படின்னு சொல்லலாம். எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கக்கூடியவன் அவன் தான், பிறவி கருவை நீக்கக்கூடியவன் அவன் தான். அதாவது கரு ஆர் சோதியில் கறந்த கள்ளமும், அது மறைந்த அந்த கள்ளம். உள்ளம் கவர்கல்வன் ஞானசம்பந்தர் தோருடைய சேவையில பாடுவார். அந்த கறந்த கள்ளம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம இன்னைக்கும் குழந்தைகள்லாம் விளையாட்டு விளையாடுவாங்க, கண்ணாமூச்சின்னு இல்லையா. கண்ணாமூச்சி என்ன பண்ணுவாங்க, போய் ஒரு இருட்டுல போய் மறைந்து கொண்டிருந்தா அங்கேயும் மறைந்து கொண்டிருந்தது தான். அது போல இதுவான்னு கேட்டா அதுதான் நமக்கு சொல்றாங்க, இருளில் மறைந்த கள்ளம் இல்ல இது. இது எப்படின்னா ஒளியில் மறைந்த கள்ளமா. அந்த சோதியில மறைறாரு பாருங்க இறைவன். நம்ம விளையாடுறதெல்லாம் என்னது, இருளில் மறையக்கூடிய கள்ளம். அந்த சொல்லக்கூடிய கள்ளம் என்ன, ஒளியாகிய சோதியாகிய அந்த அந்த பிரகாசம் இருக்குது இல்லையா, அந்த ஒளியில் மறைந்த கள்ளம். அதுதான் சொல்றாரு, கரு ஆர் சோதியில் கறந்த கள்ளமும். அதாவது மணிவாசகருக்கு எல்லா ஞானம் தீட்சைகள் உபதேசங்கள் எல்லாம் செய்த பிறகு தில்லைக்கு வான்னு சொல்லிட்டாரு. அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மேலோட்டமா சொல்லும்போது நமக்கெல்லாம் சொன்னோம்னா அது நமக்கு மீதம் இன்னும் வினை இருக்கிறது, இந்த வினை காரணமாக விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். மணிவாசகருக்கு சொல்லும் போது என்ன சொல்லணும்னா, நமக்கு திருவாசகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவரை விட்டுட்டு போயிட்டார். அவர் கூட எண்ணற்ற சீடர்கள் வந்தாங்க, நிறைய பேரை அழிச்சிட்டு போனாரு, ஒரு சிலரை விட்டுட்டு போயிட்டார். அதுல மணிவாசகர் ஒருவர். அந்த மணிவாசகரை விட்டதனுடைய காரணம் என்னன்னா, திருவாசகம் நமக்கு கிடைக்கணும் என்பதற்காகத்தான். அதை நம்ம அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்படி சொன்னார். இந்த திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளமும் என்ற நிலை சாத்திரத்துல, அதாவது சித்தாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 3 அவத்தைன்னு சொல்லுவோம். அவத்தைன்னா என்னன்னா நிலைன்னு அர்த்தம். அவஸ்தை இல்ல, அவஸ்தை வேற, இந்த அவத்தை வேற. அவத்தைனா நிலை. என்னன்னா, நாம ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கோம், கேவல நிலைன்னு ஒண்ணு இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய நிலை சகல நிலை, நாளைக்கு இறைவனோட கலக்கக்கூடிய நிலை சுத்த நிலை. கேவல நிலை என்பது இந்த உடம்பு இருக்காது. அப்பனா இந்த ஆணவ மலம் என்று சொல்லக்கூடிய அதனோடு மட்டும் நம்ம பின்னி பிணைந்து இருப்போம். தாயுமானவர் கூட ஒரு பாடல் பாடுவார், ஆணவத்தோடு அத்துவிதமானபடி மெய்ஞான தாணுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலோ என்று கேட்பார். அப்ப அதுதான் கேவல நிலை. இந்த அவத்தைன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேவல நிலையில இந்த ஆன்மா அடையக்கூடிய நிலைகளுக்கு பேரு கேவலா அவத்தைன்னு பேரு. சகல நிலையில நாம அவத்தைனா ஒண்ணும் இல்லை, நம்ம தூங்குறோம், கனவு காண்றோம், அப்புறம் என்ன பண்றோம், விழிப்பு நிலை. அந்த 5 அவத்தைகள் சொல்லுவாங்க இல்லையா, சாக்கிரம் சொப்பனம் சுழுத்தி துரியம் துரியாதீதம்னு சொல்லுவாங்க. அதுதான் இது சகல நிலையில நாம் அடையக்கூடிய, இதுதான் இந்த 5 அவத்தைகள். இதே போல சுத்த நிலையிலும் அவத்தைகள் இருக்குது. அப்ப இங்க சொல்லக்கூடிய இந்த திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளம் என்பது இறைவன் உபதேசம் செய்யக்கூடிய மேலான நிலை. இது சுத்தாவத்தை
என்று சொல்லப்படும். இது ஒரு மேலான நிலை மணிவாசகருக்கு வந்தது. ஏன்னா அவர் ஞானத்தில் ஞானம் என்ற நிலையில் இருக்கக்கூடியவர். சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுவாங்க. இதுல சரியையினுடைய முதிர்ச்சி கிரியை, கிரியையினுடைய முதிர்ச்சி யோகம், யோகத்தினுடைய முதிர்ச்சி ஞானம். அத தாய்மலர் அழகா சொல்லுவாரு. அரும்பு சரியை, மலர் மலர் கிரியை, காய் யோகம், கனி ஞானம். பழத்துக்கு மேல ஒண்ணும் இல்லை, அதுதான் முடிந்த முடிவு. அப்படிப்பட்ட ஞான நிலையில் இருக்கக்கூடியவர் மணிவாசகர். அதனாலதான் இந்த நிலையை சுத்தாவத்தை என்று சொல்கிறார்கள் நமக்கு. அடுத்த 2 அடி. பூவளம் அதனில் பொழிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். இந்த பூவளம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கு நிறைய பொருள் சொல்லப்படுகிறது. நம்ம இந்த பகுதியில ஏன்னா நிறைய ஊர் எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால பூவளம் என்று ஒரு ஊர் இருந்ததாகவும், அந்த ஊர்ல இறைவன் பாவ நாசம் செய்தான். அது வினை நாசம். பாவ நாசம்னா 3 எடுத்துக்கலாம். வினைகளை நாசம் செய்தான் இறைவன், அந்த தன்மைன்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா பூவளம் எங்கெங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எப்படி பொருள் சொல்லலாம் இருக்குன்னா, இந்த பூமண்டலத்தில் உள்ள அடியார்களின் பாவங்களை அழித்த தன்மை, இதுதான் பூவளம் அதனில் பொழிந்து இனிது அருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசும் என்பதற்கு அப்படியும் பொருள் சொல்லப்படுகிறது. அப்புறம் வேற எப்படி சொல்லப்படுதுன்னா, நம்ம அங்க பிரதட்சணம் செய்வோம் இல்லையா திருக்கோயில்ல. அப்படி சொல்லும்போது அந்த பூ பிரதட்சணம் செய்வோம், பூ போட்டு போட்டு பிரதட்சணம் செய்வாங்க. அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம் என்று ஒரு உரையாசிரியர் சொல்றார். பூ பிரதட்சணம் தல யாத்திரை மேற்கொள்ளும் போது இந்த பூ பிரதட்சணம் செய்வோம், அங்க பிரதட்சணம் செய்வது போல. அதை கூட பூ வளம் அதனில், பூ வளம் இல்லையா, பூ வளம் அப்படி பிரித்து சொல்றாங்க. அது பூ வளம் அதனில் பொழிந்து இனிது அருளின்னு சொன்னார். இந்த பொழிந்து இனிது அருளி அது சொல்லும் போது எப்படின்னா, ஒவ்வொரு தலங்களிலும் இறைவன் எழுந்தருளுகிறான் இல்லையா. அது அழகா சொல்லுவாங்க பெரியவங்க. அதாவது ஒரு பசு மாடு இருக்கிறது, பசுவினுடைய உடல் முழுவதும் பால் இருந்தாலும், அதாவது அந்த ரத்தம் இருந்தாலும் அந்த மடியின் வழியாக தான் அந்த பால் வருகிறது இல்லையா. அதே போல இறைவன் எல்லா இடங்களிலும் இருந்தாலும் அந்த திருக்கோயிலில் தான் அவன் அருளை நமக்கு வெளிப்படுத்துகிறான். அதனாலதான் அந்த ஒவ்வொருத்தரும் தல யாத்திரை என்பது நமக்கு மிக அவசியம் அப்படின்னு சொல்வதற்கு காரணம் அதுதான். அந்த ஒவ்வொரு தலங்களிலும் இறைவன் வெளிப்பட்டு அருளுகிறான். அப்ப தலங்கள் தோறும் எழுந்தருளி இருந்து, இது அழகா தாய்மானவர் சொல்லுவாரு. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என்று முறையால் தொடங்கினருக்கு வார்த்தை சொல்ல ஓர் சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. உங்களுக்கு ஒரு நல்ல சர்க்குரு வேணுமா, நீங்க இது தல யாத்திரை செய்யுங்க. தல யாத்திரை செய்யும் போது அங்க இறைவனை வழிபடுங்க, தலத்தை வழிபடுங்க, தீர்த்தத்தை வழிபடுங்க. தீர்த்தத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம போகும்போது எப்போதுமே தீர்த்தங்கள் சென்று நீராடுவது என்பது வழக்கம்தான். ஆனா இன்றைக்குதான் போய் அப்படியே தலையில தண்ணி தெளிச்சுட்டு வந்துடுறோம். அது சூழல் காரணமாக அப்படி இருக்கிறது. அதனாலதான் மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3ஐயும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் என்று தாய்மானவரும் நமக்கு அருளுகிறார். அப்படி செய்தா நமக்கு என்ன பலன் கிட்டும் கேட்டா, ஓர் வார்த்தை, அந்த ஓர் வார்த்தைன்னா ஒப்பற்ற வார்த்தை, அது உபதேசம். அந்த உபதேசத்தை யார் தருவார்? குருநாதர் தருவார். ஒரு சத்குருன்னு சொல்றார். அந்த சத்குரு நமக்கு வாய்ப்பார் அப்படின்னு தாய்மானவர் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அத பூவளம் அதனில் பொழிந்து இனிது அருளி பாவ நாசம் ஆக்கிய பரிசும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பாவ நாசம் தான் அந்த வினை நீக்கம். நமக்கு இருக்கக்கூடிய வினை நீக்கத்தை செய்யக்கூடியவன் இறைவன் ஒருவனே. அதனால இவர் சோதியில விட்டுட்டு போயிட்டாரு இல்லையா. விட்டுட்டு போனாலும் நமக்கெல்லாம் அது மாதிரி ஒரு வந்தாரு விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம என்ன நினைப்போம், இன்னும் வினை இருக்கிறது, வினையை நாசம் செய்கிறான் இறைவன் என்று நம்ம எடுத்துக்கொள்ளணும். அது இதுல இருந்து நம்ம என்ன கருத்து தெரிந்து கொள்ளணும்னா, தல யாத்திரை நமக்கு வினை நாசத்தை செய்யும். திருக்கோயில் வழிபாடு, கோயிலுக்கு போறோம், வணங்குகிறோம், வழிபாடு செய்கிறோம் சொன்னா அது நம்முடைய வினையை நாசம் செய்யும் என்ற கருத்தை இந்த 2 அடி நமக்கு உணர்த்துகிறது. அதுதான் பூவள மதனில் பொழிந்து இனிது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் 58, 59 தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் அப்படின்னு சொன்னாரு. இது திருவிளையாடல் புராணத்துல தண்ணீர் பந்தர் வைத்த படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. இல்ல சயம் பெறனா ஜெயம் பெறன்னு அர்த்தம். ஜெயம்னா வெற்றி இல்லையா, அதுதான் தமிழ் படுத்தி சயம் பெறன்னு சொல்றாங்க. இந்த தண்ணீர் பந்தர் வைத்த படலத்துல வரக்கூடிய கருத்து என்னன்னா, ஒரு ஒரு சுருக்கமான ஒரு கதை. ராஜேந்திர பாண்டியன் ஒரு பாண்டிய மன்னன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு தம்பி, அவனுடைய பெயர் ராஜசிம்மன். இதே நேரத்துல ஒரு சோழ மன்னன் இருக்கிறான், அவனுக்கு பேரு காடு வெட்டி சோழன். இந்த காடு வெட்டிய சோழனுக்கு என்ன ஒரு விருப்பம்னா,
பாண்டியன்னா மதுரைன்னு நமக்கு தெரியும். அந்த மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை சென்று வழிபட வேண்டும் என்று அவனுக்கு ஒரு விருப்பம். ஆனா அவன் சோழன், இவன் பாண்டியன் நாட்டிற்கு, அவன் ஆளக்கூடிய நாட்டிற்கு எளிமையில போக முடியாது. அதனால என்ன பண்ணுவான், மறைஞ்சு மாறு வேடத்திலோ எப்படியோ போய் வந்து கொண்டிருந்தான். ஏன் நம்ம இப்படி போகணும், நேராவே போகலாமே. அப்ப என்ன பண்ணணும், அந்த பாண்டிய மன்னனிடத்தில் ஒரு நட்பு பாராட்ட வேண்டும். அப்படி நட்பு பாராட்டினால் நாம் எளிமையாக சொக்கநாத பெருமானை சென்று வழிபாடு செய்யலாம், தரிசனம் செய்யலாம் என்று எண்ணுகிறான். அதன்படி அந்த ராஜேந்திர பாண்டியனிடத்தில் நட்பு பாராட்டுகிறான். சில பொருட்களை எல்லாம் அவனுக்கு அனுப்பி வைக்கிறான், தூதாக அனுப்புகிறான். அவனும் ஏற்றுக்கொள்கிறான், வருகிறான். அப்ப மதுரை சொக்கநாதரை வழிபாடு செய்கிறான். இப்படி சென்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில இந்த சோழன், காடுவெட்டிய சோழன் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய மகளையே ராஜேந்திர பாண்டியனுக்கு கொடுத்து விடலாம். கொடுத்து விட்டா நம்ம எளிமையா இன்னும் சாமி கிட்ட போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறான். இத அறிந்து கொண்ட ராஜேந்திர பாண்டியனுடைய தம்பி, சொன்னோம் இல்லையா ராஜசிம்மன் ஒருவன், அவன் என்ன நினைக்கிறான், நாம அந்த சோழனுடைய மன்னனை திருமணம் செய்து கொண்டு நம்முடைய அண்ணனை வந்து நம்ம போரிலே வென்று நாம் ஆட்சியை பிடித்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஆசை அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்றான், இங்கிருந்து பாண்டிய நாட்டிலிருந்து தப்பித்து காஞ்சிபுரம் சென்று அடைகிறான். அங்கதான் அவன் இருக்கிறான் சோழன். அங்க சென்று இது போல, நான் அவருடைய தம்பி, உங்க பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நான் விரும்புகிறேன். நம்ம திருமணம் செஞ்சுட்டா எங்க அண்ணனை இது பண்ணி நீங்க எளிமையா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நயவஞ்சகம் செய்கிறான். அதை ஏமாந்து காடுவெட்டி சோழனும் தன்னுடைய மகளை அந்த ராஜசிம்மனுக்கு தருகிறார். அவர்களுக்கு திருமணம் நடக்கிறது. அதே போல சென்று போர் தொடுப்பதற்கு யாரிடத்திலே, ராஜேந்திர பாண்டியன் இடத்திலே போர் தொடுப்பதற்கு இவங்க எல்லாம் சேர்ந்து அவரிடத்திலே அந்த ஓலையை அனுப்புகிறார்கள். ராஜேந்திர பாண்டியன் அந்த சொக்கநாத பெருமானிடத்திலே மிகுந்த பக்தி கொண்டவன். அதனால போருக்கு ஏற்பாடு நடக்கிறது. அவன் அந்த போரை எதிர்கொள்கிறான். அப்படி எதிர்கொள்ளும் போது என்ன ஆகிறதுனா, ஒரு நாள் முடிந்து அடுத்த நாளும் போர் நடைபெறுகிறது. அந்த நாளிலே அந்த போர் வீரர்கள்லாம் என்ன ரொம்ப தாகத்துல களைப்போட இருக்கிறாங்களாம். ராஜேந்திர பாண்டியன்ல இருக்கக்கூடிய அந்த போர் வீரர்கள், சேனை படைகள்லாம், அவர்களுக்கு இறைவனே வந்து அங்க தண்ணீர் பந்தர் அமைத்து தண்ணீர் தருகிறான் அப்படின்னு அந்த தண்ணீர் பந்தர் வைத்த படலத்துல, திருவிளையாடல் புராணத்துல வரும். இறைவன் அந்த இடத்துல நடுநிலையாக இருந்தான் அப்படின்னு சொல்லப்படும். இது நீங்க நுட்பமா கவனிக்கணும். இறைவன் நடுநிலையாக இருந்தான்னு நம்ம என்ன நினைப்போம்னா, இறைவன் நடுநிலையா இருந்தா இவங்களுக்கும் கொடுக்கணும், அவங்களுக்கும் கொடுக்கணும், அதான் நடுநிலை. ஆனா இறைவன் என்ன செய்தானா, ராஜேந்திர பாண்டியன் அவர்களுடைய குழுவிற்கு மட்டும் தந்தான் அப்படின்னு சொல்லப்படும். என்ன காரணம்னா, நடுவு நிலைமைனா, அதாவது நம்ம வடிவேல் ஒரு காமெடி சொல்லுவார்ல, யாருக்கு ஓட்டு போட்ட, இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து, அப்படி இல்லை அதுக்கு பொருள். நடுவு நிலைமை அப்படின்னு சொன்னா, எந்த பக்கம் நியாயம், எந்த பக்கம் தர்மம், எந்த பக்கம் அறம் இருக்கிறதோ அந்த பக்கத்திலே நிற்பதுதான் நடுவு நிலைமை. இங்கேயும் இருப்பமே அங்கேயும் இருப்பேங்க அப்படின்னு சொல்றது நடுவு நிலைமை அன்று. அதன்படி இறைவன் அறநெறியில் நின்று அந்த பாண்டிய மன்னனுக்கு உதவி செய்து அந்த படை வீரர்களுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து அவர்களுடைய தாகத்தை தீர்த்து அவர்களை வெற்றி பெறச் செய்தான். அதுதான் சொன்னாரு, தண்ணீர் பந்தர் ஜெயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். ஒரு சேவகனாக வந்தானா, அந்த நல்ல நீர் தந்து அவர்களுக்கு சேவகனாக வந்த தன்மையை தான் இந்த 2 அடியில குறிப்பிடுகிறார் நம்முடைய மணிவாசகர். அது அந்த புராண வரலாறு. அது நம்ம இன்னும் வேற எப்படி தத்துவார்த்தமாக எப்படி சொல்லலாம்னா, இந்த தண்ணீர் பந்தர் சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் என்பதை நம்முடைய ஆன்மாக்களுடைய பிறவி தாகத்தை தீர்ப்பவன் அவன் அப்படின்னு சொல்லலாம். தத்துவார்த்தமாக என்ன சொல்லலாம், நம்ம ஆன்மாக்களுடைய பிறவி தாகம். அந்த பிறவி தாகம் யாருக்கு வரும்னா, யார் பக்குவமுடைய ஆன்மாக்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிறவி தாகம் வரும். யாருக்கு வரும், மணிவாசகர் சொல்றாரு இல்லையா, புல்லாய் பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்னு சொல்றாரு பாருங்க. போது எனக்கு பிறவின்னு சொல்றாரு. எல்லா பிறப்பும் பிறந்து இளைத்தேன்னு இந்த பிறவியில ஒரு சலிப்பு வரணும். அந்த சலிப்பு வந்தாதான் அந்த இறைவன் மீது வரக்கூடிய ஒரு தாகம் வரும். அந்த பிறவி தாகத்தை தீர்க்கக்கூடியவராக இறைவன் இருக்கிறான். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்ப வயதான காலத்துல இருக்கக்கூடியவர்கள், நான் அடுத்த பிறவியில என் பேத்தியினுடைய வயிற்றுல வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இப்பவே ஒரு டோக்கன் போட்டுருவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பிறவி தாகம் இல்லை. அப்ப அத பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு தான் இறைவன் அந்த நன்னீர் சேவகனாக இருப்பான் என்ற ஒரு தத்துவார்த்த பொருளையும் நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த தண்ணீர் பந்தர்
சயம் பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். அப்புறம் அடுத்த 2 அடி பார்ப்போம். 60, 61. விருந்தினன் ஆகி வெண்காடு அதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும். குருந்து அப்படின்னா குருந்த மரம். குருந்த மரம் எங்க இருக்குன்னா திருப்பெருந்துறையில இருக்குது. அப்ப திருப்பெருந்துறையில குருநாதராக வந்த செய்தியை எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கெங்கெல்லாம் சொல்றார் மணிவாசகர். இந்த குருநாதருடைய அந்த நன்றி கடப்பாட்டை எங்கெங்கெல்லாம் எவ்வளவு இடங்கள்ல கிடைக்குமோ நேரம் அதை சொல்லுவோம் இல்லையா, எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஃபில் பண்ணிடுறாரு. அப்ப எவ்வளவு ஒரு குருநாதர் மீது அவளுக்கு ஒரு ஒரு அளவு கடந்த ஒரு அந்த பக்தி இருக்கும்னு நம்ம நினைத்து பார்க்கணும். நாமும் அப்படிதான் இருக்கணும். நம்முடைய குருநாதர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது அந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கணும். நால்வர் பெருமக்கள், அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், இவர்கள் எல்லாம் நமக்கு குருநாதர் தான். அதை சொல்றாரு, விருந்தினன் ஆகின்னு சொன்னார். விருந்தினன் ஆகினா விருந்தாளி தான். இந்த விருந்தினன் ஆகி என்பதை எப்படின்னா, ஒரு திருவெண்காடு தலத்திலே இறைவன் அப்படி புதியவனாக வந்தான் என்று ஒரு புராண செய்தி சொல்லப்படுகிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்னா பழமையானவன், அனாதியானவன் சொல்லுவோம். அப்படி அனாதினா என்னது? பழமையானவன். அந்த பழமையானவன் புதுமையானவன். அதான் சொல்லுவாரு, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமா பெற்றியனேன்னு சொல்லுவாரு திருவம்பாவையில மணிவாசகரே. அப்ப பழமைக்கும் பழமையா இருப்பான். நீங்க புதுசா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் சொன்னா அதுக்கு மேலேயும் இருப்பான் இறைவன். அதான் புதுமைக்கும் புதுமையாக இருப்பான். அந்த விருந்தினன் ஆகி அப்படின்னா பழையோனாகிய இறைவன் புதியோனாக வருகிறான் அப்படின்னு பொருள். எங்க வரான்னா அது திருவெண்காட்டுல வரான். இந்த அடியை அப்படியே கொண்டு கூட்டி பொருள் சொல்றாங்க. அன்றுனா ஒரு நாள், வெண்காடு அதனில், திருவெண்காடு என்ற திருத்தலத்தில் விருந்தினனாகி குருந்தின் கீழ் இருந்த கொள்கையும். அப்படி அங்க இருந்தவன் இங்க விருந்தினனாக வருகிறான் என்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. இதுல திருவெண்காட்டில் அன்பர்களுக்கு ஒரு கீழே இருந்து உபதேசம் செய்தான் என்ற ஒரு செய்தியும் இதிலிருந்து பெறப்படுகிறது. இது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு புராண செய்திகளாக சொல்லப்படுகிறது, செவி வழி செய்தியில் சொல்லப்படுகிறது. இந்த 2 அடிகளை கொண்டு சொல்றாங்க. திருவெண்காட்டிலையும் அன்பர்களுக்கு இறைவன் உபதேசம் செய்திருக்கிறான். மணிவாசகர் கீர்த்தி திருஅகவல்ல இங்க சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாங்க. அது ஒரு செய்தி, அது ஒரு குறிப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனா குருந்த மரம்னா திருப்பெருந்துறை தான். திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் உபதேசித்து இருந்தாலும் திருவெண்காட்டில் புதியவனாக உபதேசித்தான் என்ற ஒரு செய்தியை இந்த 2 அடிகள்ல சொல்றார். 60, 61. இப்படி ஒரு 10 அடிகளை பார்த்தோம். மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம அடுத்த சிந்தனைகளை சிந்திக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இன்றைய சிந்தனையை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி அண்ணா. நிறைய தலங்களை பற்றி கூறினீர்கள். மூர்த்தி தல தீர்த்தம் அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னது அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. திருவாசகம் அப்படின்னு படிக்கும்போது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. அதாவது மாணிக்க வாசகர் சொல்ல இறைவன் எழுதினார் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஓலைச்சுவடி கடைசியில மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையொப்பம் இட்டாராமா. அத படிக்கும் போதே நமக்கு கண்ணீர் தான் வர்றது. நம்ம ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலே நம்ம ரொம்ப கர்வம் பண்ணிக்கிறோம். இன்றைய சமூகம் எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண விஷயத்த பண்ணிட்டு சுவரொட்டி விளம்பரம் எல்லாம் பண்ணி பெருமைப்பட்டுக்கிறாங்க. என்ன இதுல ஒரு ஆசையா இருக்குன்னா, மாணிக்க வாசகருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாரு, அவருக்கு எத்தனை குதூகலமா இருந்திருக்கும். அதற்கான வர்ணனைகள்லாம் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா பிறிதொரு சமயத்துல நீங்க அதை பத்தி பேசணும். அவருக்கு எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவருக்கு ஒரு இறைவனே எழுதுறாரு அப்படின்னு. அவரும் ஒரு ஞானிதான். ஆனா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இது திருவாசகம் அப்படின்னு சொல்லும் பொழுது. அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ரொம்ப பிரமாதமா இருந்தது இன்னைக்கு நீங்க பேசினது. ஆமா, நம்ம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா திருவாசகத்தை அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணலாம். இதுல என்னன்னா, அவர் அந்த நிலையில இருந்தாலும் அவரை பல இடங்கள்ல நாயேன், அடிநாயேன் அப்படிதான் சொல்லிக்கிறாரு அவர். எந்த இடத்துலயும் நீங்க சொல்ற மாதிரி நான் இறைவன்ட்ட வாங்கிட்டேன் அப்படின்னு காலர் தூக்கி விடுற வேலையே அவர்கிட்ட இருக்காது. ஒன்றும் போதா அடிநாயேன்னு சொல்றாரு. ஒன்றும் போதா அடிநாயேன், ஞாயிற்கடையாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நாய்னா கடைசி நாயாம்.
அப்படிலாம் அவர் வந்து சொல்லுகிறாருன்னா அந்த தன்மையை நம்ம நினைத்து பார்க்கணும். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த வலைப்பதிவுல படிக்கும்போது ஆசையா இருக்கு. அவரு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாரு, அவர் எப்படி இருந்திருப்பாருன்னு. நீங்க அந்த விளக்கங்கள தரும்போது நமக்கு இன்னுமே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. நன்றி அண்ணா. நன்றி.